நெல்லூர் பக்கத்துல ஒரு அழகான கிராமத்துல சுப்பம்மா செய்யற மீன் குழம்புக்காக பல மைல் தூரத்துல இருந்து ஜனங்க ஆசையா வருவாங்க. சுப்பம்மாவோட குடிசைக்கு வெளியில ஒரு வண்டி இருந்துச்சு. பட்டணத்துல இருந்து அங்க வந்திருந்த ரமேஷ் அவனுடைய நண்பனான சுரேஷ் கூட சேர்ந்து வாழையில முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருந்தான். சுப்பம்மா சுட சுட சாப்பாடும் சூடா இருக்கிற மீன் குழம்பையும் பரிமாறினாங்க. ரமேஷ் ஒரு வாய் சாப்பாட சாப்பிட்டுட்டு கண்ணு மூடிக்கிட்டு, டேய் சுரேஷ், நான் இதுவரைக்கும் எத்தனையோ இடத்துல மீனை சாப்பிட்ருக்கேன்டா. ஆனா இந்த மாதிரி ஒரு மீன் குழம்ப என்னோட வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்லடா. உப்பு புளி காரம் அப்படியே பர்ஃபெக்டா இருக்குடா. நான் ஏற்கனவே சொன்னேனேடா, சுப்பம்மாவோட கையில ஏதோ ஒரு மந்திர சக்தி இருக்குன்னு. நல்லொரு மீன் குழம்பு அப்படின்னா மெட்ராஸ்ல இருந்தெல்லாம் ஜனங்க இங்க வந்து சாப்பிட்டு போவாங்கன்னா பாத்துக்கையேன். அம்மா சுப்பம்மா அப்படின்னு சத்தமா கூப்பிட்டு, இங்க கொஞ்சம் வரீங்களா? என்னப்பா, மீன் குழம்பு பத்திலியா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இருப்பா, எடுத்துட்டு வரேன். பாட்டி, எனக்கு குழம்பு எதுவுமே வேண்டாம். இந்த மீன் குழம்புல உப்பு புளி காரம் இவ்வளவுதானே சேர்த்திருக்கீங்க. இதை தவிர புதுசா வேற எதுவுமே சேர்க்கலையே. நானும் பட்டணத்துல ஒரு பெரிய ஹோட்டலை நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா அங்க மீன் குழம்பு எப்பவுமே இந்த ருசி வரல. சுப்பம்மா சிரிச்சுக்கிட்டே, இங்க பாருப்பா, நான் இந்த மீன் குழம்புக்கு உப்பு புளி காரம் இதை தான் போட்டிருக்கேன். இதை தவிர கொஞ்சம் பொறுமை அன்பு இதை தான் இந்த குழம்புல கலந்துருக்கேன். அம்மா சுபம்மா, நான் உங்க வார்த்தையை நம்ப மாட்டேன். ஆனா நீங்க செய்யற குழம்புல ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்கு. உங்களுக்கு நான் ஒரு அவகாசம் கொடுக்கறேன். நீங்க என் கூட வந்து பட்டணத்திலேயே சமையல் செஞ்சு கொடுங்க. நீங்க அங்க வந்து சமைக்கிறது வேண்டாம். எப்படி சமைக்கணும்னு சொன்னா போதும். உங்களுக்கு 2 லட்ச ரூபாய் சம்பளம் கொடுக்கறேன். ஐயோ, ₹1,00,000 சம்பளம் எனக்கு எதுக்குப்பா? நான் இந்த ஊரை விட்டு வரவே மாட்டேன். என்னோட இந்த ஊரு மண் பாத்திரம் அடுப்பு இதையெல்லாமே விட்டுட்டு உன் கூட நான் பட்டணத்துக்கு வர மாட்டேன்ப்பா. நீங்கம்மா, நீங்க சமையல் செய்யற விதானத்தை எனக்கு சொல்லி கொடுங்க. என் ஆளையும் இங்கே வர சொல்றேன். நான் செய்யற இந்த மீன் குழம்புல புதுசா விசேஷம்னு எதுவுமே இல்லப்பா. ஆனா நீங்க உங்களோட பட்டணத்துல பெரிய பெரிய பாத்திரத்துல கேஸ்ல சீக்கிரமா சமையல் முடியட்டும் அப்படின்னு சமைப்பீங்க. ஆனா நான் மண் பாத்திரத்துல சமைப்பேன். இங்க பாருங்கம்மா, நாங்க இந்த காலத்துலலாம் சிட்டில சமைக்கிற மாதிரியே தான் கேஸ்ல சமைக்கிறோம். அதனால ருசி வரலன்னு சொல்றீங்களா? சூடு எங்கிருந்து பட்டா என்ன, மீன் வெந்தா போதாதான்? நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்க. ஓஹோ, அப்படியா? சரிப்பா, எழுதிக்க சொல்றேன். இந்த குழம்புக்கு எவ்வளோ புளி எவ்வளோ மாங்காய் போடுறோன்னு சொல்றேன். எல்லாத்தையும் குறிச்சு வச்சுக்கோ. ஒரு வாரத்துக்கு அப்புறமா நெல்லூர் டவுன்ல ரமேஷ் சுப்பம்மாவோட மீன் குழம்பு அப்படிங்கிற பேரை வச்சு ஒரு கடையை திறந்தான். சமையல் அறையில ரமேஷும் இருந்தான். அதே மாதிரி முக்கியமா சமைக்கிற சமையல்கார மூர்த்தி இருந்தான். மூர்த்தி, சுப்பம்மா சொன்னது இப்படிதான். 1 கிலோ மீனுக்கு 1.5 கிராம் புளி, அதே மாதிரி 2 மாங்காய், அதுக்கப்புறம் உப்பு புளி காரம். நீங்களும் அதே மாதிரி சமைச்சு வைங்க. இங்க ஜனம் கூட்டம் கூட்டமா வரணும். ஐயா, அந்த அம்மா மண் பாத்திரத்துல அடுப்புல செஞ்சாதான் இந்த ருசி வரும் அப்படின்னு ஏற்கனவே சொன்னாங்களே. ரமேஷ் சிரிச்சுக்கிட்டே, ஏ பிச்சிமூர்த்தி, அவங்க சொன்ன மாதிரி நம்ம கேஸ்ல சமைக்காம அடுப்புல எல்லாம் சமைக்க முடியுமா? நம்ம ஹோட்டலை வச்சு நடத்துறோம். இங்க நிறைய கஸ்டமர் வருவாங்க. வந்த உடனே குழம்பு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. நம்ம அவங்க சொன்னாங்கன்னு பழசெல்லாம் கொடுக்க முடியுமா? ஃப்ரெஷ்ஷாக தான் அவங்க கேட்ட உடனே 10 நிமிஷத்துல சமைச்சு கொடுக்கணும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சீக்கிரமா செஞ்சு முடிச்சிரு. ஐயா, அந்த பாட்டி இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க. மீன் குழம்பெல்லாம் இன்னைக்கு வச்சு நாளைக்கு சாப்பிட்டாதான் அமிர்த மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. ஆனா நம்ம இப்பவே சமைச்சு இப்பவே கொடுத்த ருசி நல்லா இருக்குமா? அவங்க சொல்றது சொல்லுவாங்க. அவங்க சொல்றாங்கன்னு நம்ம பழசெல்லாம் கொடுத்தா வரப்போற ஆபீஸ் நம்ம பழசு கொடுக்குறோன்னு நம்மள தூக்கி உள்ள எல்லாம் வச்சிட மாட்டாங்களா? மூர்த்தி சீக்கிரமா அடுப்பு பத்த வச்சு பாத்திரத்தை வச்சு அதுல வேக வேகமா மீன் குழம்ப செய்ய ஆரம்பிச்சான். 1/2 மணி நேரத்துல அந்த மீன் குழம்பும் தயாராச்சு. கலர் பாக்குறதுக்கு நல்லா சிகப்பாதான் இருந்துச்சு. சபாஷ், அந்த சுப்பம்மா சமைக்கிற மாதிரியே இருக்கு குழம்பு பார்க்க. வாசனையும் தடபுடலா இருக்கு. சாப்பிட சில பேர் வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. நெல்லூர் மீன் குழம்பு கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த நெல்லூர் மீன் குழம்ப சாப்பிட்டு பார்த்த ஒருத்தர், என்னது இது? இதுவா நல்லூர் மீன் குழம்பு? இல்ல இல்ல, இத நான் நம்ப மாட்டேன். இதுல உப்பு புளி காரம் இருக்கு. ஆனா எந்த மசாலாவது குழம்புக்கு ஒட்டி இருக்கா? சப்பையா இருக்கு. ஐயா, இப்பதாங்க ஐயா ஃப்ரெஷ்ஷா செஞ்சது. சூடா வேற இருக்கு பாருங்க. சுட சுட இருந்துட்டா நீங்க சொல்ற குழம்பு ஆயிடுமா இது? இல்ல,
இது பாக்குறதுக்கு மட்டும்தான் சூடா இருக்கே தவிர இதுல உப்பு புளி காரம் எதுவுமே இல்ல. எடுத்துட்டு போங்க. இன்னொரு டேபிள் கிட்ட இன்னொருத்தனும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். ஹோட்டலோட நிர்வாகி எங்க இருக்காரு? உடனே அவரை கூப்பிடுங்க. சரோஜம்மாவோட நல்லொரு மீன் குழம்பு அப்படின்னு பொய் சொல்லி கஸ்டமரை இங்க வர வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதோ சுடுதண்ணில புளியும் காரமும் இருக்கிற மாதிரி கலந்து கொடுத்துட்டா இது அந்த குழம்பாயிடுமா? ரமேஷ் உடனே அங்க வந்து, ஐயா ஏயா அப்படி சொல்றீங்க? சுப்பம்மா சொல்லி கொடுத்த மாதிரி தான் நானும் சமைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ உன் கடையில வியாபாரம் ஆகட்டும்னு வாய்க்கு வந்த மாதிரி எதேதோ சொல்லுவ. உன்னை நம்பி நான் காசை கொடுக்க முடியுமா? இந்த மீன் குழம்பு எனக்கு பிடிக்கல, நான் உனக்கு காசே கொடுக்க மாட்டேன். வந்தவங்க எல்லாரும் திருப்தியா சாப்பிடாம எழுந்திருச்சு போயிட்டாங்க. ரமேஷ் தலைமையில கை வச்சு உக்காந்துட்டான். மூர்த்தி பயந்துகிட்டே இருந்தான். என்ன மூர்த்தி, நம்ம குழம்பு இன்னைக்கு நல்லாவே இருக்குல்ல? அந்த பாட்டி சொல்லி கொடுத்த மாதிரி தானே நம்ம செஞ்சோம். இன்னைக்கு அந்த பாட்டி நம்மளுக்கு தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்களா? அதனாலதானா? ஐயா, அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி தான் நம்மளும் செஞ்சோம். ஆனா ருசியே வரல. சுப்பம்மா அவங்க ஏதோ நம்மளுக்கு தப்பு தப்பா சொல்லி கொடுத்து மரியாதையை எடுத்துட்டாங்க. வா போயிட்டு வரலாம். அன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு ரமேஷ் ரொம்பவும் கோவத்தோட சுப்பம்மாவோட வீட்டுக்கு போனான். அப்போ சுப்பம்மா அவங்க குடிசைக்கு வெளியில மண் பாத்திரத்துல மீன் குழம்பு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ரமேஷ் ரொம்பவும் கோவமா, சுப்பம்மா, நீங்க என்ன வேலையை செஞ்சிட்டீங்க? நீங்க செய்யற மாதிரி நானும் பட்டணத்துல என்னோட ஹோட்டல்ல மீன் குழம்பு செய்யணும்னு தானே உங்ககிட்ட எல்லா அளவும் கேட்டுட்டு போனேன். ஆனா நீங்க சொன்னதுனால கடைக்கு வந்த கஸ்டமர் என்ன அடிக்கவே வந்துட்டாங்க. சுப்பம்மா பொறுமையா அடுப்புல விறகு வச்சுக்கிட்டே, உக்காருப்பா, கொஞ்சம் சமாதானமா இரு. எங்கேயாவது அம்மாவே தன்னோட பசங்களுக்கு விஷத்தை வெப்பாலா? சொல்லு பார்க்கலாம். நான் போய் தப்பா சொல்லி கொடுப்பேனா? முதல்ல நீ எப்படி சமையல் செஞ்சேன்னு சொல்லு. தப்பு எங்க நடந்ததுன்னு பார்க்கலாம். நான் சமையல எப்படி செஞ்சேன்னு சொல்லணுமா? நான் ஒரு பெரிய அடுப்புல ஒரு பெரிய பாத்திரம் வச்சு 10 நிமிஷத்துல சுட சுட மீன் குழம்பு செஞ்சு கொடுத்துட்டேன். சுப்பம்மா மெதுவா சிரிச்சுக்கிட்டு, இங்கதான்ப்பா நடந்தது உண்மையான தப்பு. மீன் குழம்பு செய்யறது அப்படின்னா அது சாதாரணமானது இல்ல, பெரிய தபசு. என்னது விரதமா? விரதத்துக்கும் குழம்புக்கும் என்ன சம்பந்தம்? பெரிய அலுமினியம் பாத்திரத்தை எடுத்து அடுப்புல வச்சு கபகபன்னு நெருப்பு வச்சிருப்ப. அலுமினியம் பாத்திரம் சீக்கிரமாவே சூடாயிடும். பாத்திரம் சூடானா வேற என்ன ஆகும்? சமையலும் சீக்கிரமா முடியும். மீன் வெந்திருக்குமே தவிர அதுல இருக்கிற பச்சை வாசனை போயிருக்காது. ஆனா இந்த மண் பாத்திரத்துல சூடு மெதுவா தான் வரும். அப்படி மெதுவா வந்து வந்து மீனும் நிதானமா தான் வேகும். பாத்திரம் சரியில்லை அப்படின்னா ருசி வராதா என்ன? ஆமாப்பா, ரெண்டாவது தப்பு என்னன்னா, நீ அடுப்பை உபயோகப்படுத்தல, கேஸ தானே உபயோகப்படுத்தின. அடுப்புல மண் பாத்திரத்துல மீன் நிதானமா வேகணும். நிதானமா வேக வேக நேரம் போக போக மீனுல மசாலா எல்லாம் சீக்கிரமா இழுத்துக்கும். ஆனா நீ கேஸ் அடுப்புல 10 நிமிஷத்துல குழம்பு செஞ்சிட்ட. 10 நிமிஷத்துல நீ குழம்பு வச்சா மீனுக்கு மசாலா எப்படிப்பா பிடிக்கும்? அவ்வளோ சீக்கிரம் உப்பு புளி காரம் இறங்காது. என்ன சொல்றீங்க? நான் தான் மசாலா அவ்வளோ போட்டிருந்தேனே. நீ மசாலாவெல்லாம் சரியாதான் போட்டிருப்ப. இருந்தாலும் நீ செஞ்ச 3வது தப்பு என்னன்னா, நீ 10 நிமிஷத்துல சமைச்சு குழம்ப கொடுத்துட்ட. நல்லொரு மீன் குழம்பு அப்படின்னா என்ன? இன்னைக்கு செஞ்ச மீன் குழம்ப மறுவது நாள் கொடுக்கறது. நீ இன்னைக்கு சமைச்ச மீன் குழம்ப நாளைக்கு பரிமாறுனா அதுல மசாலா நல்லாவே இழுத்திருக்கும். மீனோட ருசியும் நல்லா இருந்திருக்கும். மீனுல மசாலா எல்லாம் நல்லா ஊறி முள்ளு தனியா வந்திருக்கும். மீனும் கட்டியா இருக்கும். சாப்பிடவே அமிர்த மாதிரி இருந்திருக்கும். நைட் இடி வச்சு கொடுத்தா அது கெட்டு போயிடாதா? இல்லப்பா, மீன் குழம்பு அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போவாது. அதுல புளி உப்பு இருக்குல்ல, அந்த புளி உப்பு அதை காப்பாத்தும். அதுவும் இல்லாம நம்ம மீன் குழம்ப மண் பாத்திரத்துல செஞ்சா மண் பாத்திரம் எப்பவுமே சில்லுன்னு தானே இருக்கும். அதனால அதுல என்ன சமைச்சாலும் அது கெட்டே போவாத மாதிரி பாத்துக்கும். ரமேஷ் தலை குனிஞ்சு, அப்படின்னா நான் அவசரப்பட்டதுனாலதான் எல்லாமே நடந்துச்சா? இயற்கைக்கு அப்படின்னு சில நேரம் இருக்கு. ஒரு புள்ளத்தாச்சியா இருக்கிற பொம்பளை 9 மாசம் குழந்தைய வயிற்றுல சுமந்தா மட்டும்தான் அந்த குழந்தை வெளியே வரும். அதை விட்டுட்டு 9 நாள்ல வெளியே வா அப்படின்னா அது வருமா? மீன் குழம்பும் அந்த மாதிரி தான். ரமேஷ்க்கு அப்பதான் அறிவு வந்துச்சு. அவன் அடுத்த நாள் மூர்த்திய வர சொல்லி ஹோட்டலுக்கு பின்னாடி இருக்கிற காலி இடத்துல விறகடுப்ப மூட்ட சொல்லி சொன்னான். அப்படியே ஒரு மண் பாத்திரத்தையும் கொண்டு வந்தான். இங்க பாருங்க மூர்த்தி, இன்னைக்கு புதுசா சமைக்கிறோம். இல்ல
பழைய காலத்து முறை மாதிரி இன்னைக்கு நம்ம மீன் குழம்ப செய்ய போறோம். ஐயா, அடுப்புல புகை வரும், வந்த கஸ்டமர் எல்லாம் போக மாட்டாங்களா? இல்ல இல்ல, வந்த கஸ்டமர் யாருமே போக மாட்டாங்க. யாராவது மீன் குழம்பு கேட்டாங்கன்னா இன்னைக்கு இல்ல நாளைக்கு வாங்க அப்படின்னு அவங்களெல்லாம் சொல்லி வாபஸ் அனுப்பி வச்சிடுங்க. ரமேஷ் மூர்த்தி 2 பேருமே விறகடுப்பை பத்த வச்சு அதுல மண் பாத்திரத்தை வச்சு மீனை போட்டு புளிய கரைச்சி ஊத்தி மாங்காவை போட்டு பொறுமையா நெருப்பு வச்சு 1 மணி நேரம் கொதிக்க வச்சாங்க. அந்த மனம் அந்த இடம் முழுக்க பரவுச்சு. ஐயா, மீன் குழம்போட வாசனை ரொம்ப பயங்கரமா வருது, இறக்கட்டுமா? ஆ, சரி சரி, மீன் குழம்ப இறக்கி அந்த பக்கமா வச்சிருங்க. ஆனா யாருமே இன்னைக்கு ருசி பார்க்க கூடாது. யாராவது அதுல கைய வச்சா கைய வெட்டிடுவேன். நாளைக்கு தான் இதோட ருசி பார்க்கணும். அடுத்த நாள் மதிய நேரம் நேத்து திட்டிட்டு போனவங்க எல்லாரும் மறுபடியும் சாப்பிடறதுக்காக வந்தாங்க. அவங்களுக்கு ரமேஷ் அவன் கையார பரிமாறினான். என்ன ரமேஷ், இன்னைக்கு கூட புளித்தண்ணி தானா? இல்ல இல்ல, இன்னைக்கு நாங்க சமைச்சிருக்கிறது அமிர்தம். இன்னைக்கு மட்டும் குழம்பு நல்லா இல்லைன்னா இதுக்கப்புறம் ஹோட்டல்ல நான் மூடிடுறேன் பாருங்க. அவன் சந்தேகத்தோடவே கொஞ்சம் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு பார்த்தான். அவ்வளவுதான், அவன் கண்ணு 2 பெருசாக்கி முகத்துல சந்தோஷத்தை வெளிப்படுத்தினான். அட ரமேஷண்ண, நீங்க சொன்ன மாதிரி குழம்பு அமிர்த மாதிரி தான் இருக்கு. இத்தனை நாளா இந்த மாதிரி ஒரு அமிர்தத்தை எங்க ஒளிச்சு வச்சிருந்தீங்க? நான் இனிமே இங்க தான் வருவேன் இல்லையா? குண்டூரு மீன் குழம்பு அப்படின்னா? ரமேஷ் சிரிச்சுக்கிட்டே, இதோட ருசி என் கையில இல்ல. என்னோட திமிரெல்லாம் பக்கத்துல வச்சு இன்னைக்கு நான் மண் பாத்திரத்துல அடுப்புலயே சமைச்சது, நேத்து சமைச்சது இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கறேன். இந்த ருசி மீன் குழம்ப சாப்பிடுறதுக்கு எவ்வளோ காசு வேணாலும் கொடுக்கலாம். நாளைக்கும் இங்கே வருவேன். ரமேஷோட கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு. அவன் மனசுக்குள்ள சுப்பம்மா பாட்டிக்கு நன்றியே தெரிவிச்சான். அன்னையில இருந்து ரமேஷோட அந்த ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸா நடக்க ஆரம்பிச்சுது. அவன் எப்பவுமே குறுக்கு வழிய தேடல. தினமும் சாயந்தர நேரம் சமைச்சு அடுத்த நாள் அதை பரிமாறிக்கிட்டு இருந்தான். புதுமை அப்படிங்கிற பேருல பழச மறக்க கூடாது. சில குழம்புக்கு சுவையெல்லாம் பழைய முறையில செஞ்சாதான் வரும் அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். சுப்பம்மா பாட்டி சொன்ன சின்ன ரகசியம் அவனுடைய வாழ்க்கையே மாத்திடுச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, எல்லா விஷயத்திலயும் பொறுமை வேணும். அதுலயும் சமைக்கிறதுல ரொம்ப பொறுமை வேணும். அவசர அவசரமா சமைக்கிறது எப்பவுமே சுவையா இருக்காது. பொறுமையா, அது கூடவே கொஞ்சம் பாசத்தோட சமைச்சிங்கன்னா எந்த சாப்பாடா இருந்தாலும் சரி, அதோட சுவை பல மடங்கு அதிகமாகும். ராமபுரம் அப்படிங்கிற ஊர்ல மதிய நேரம் வெயில் கொளுத்திக்கிட்டு இருந்துச்சு. எல்லாரும் வெயிலுக்கு பயந்து வீட்டுக்குள்ள போய் உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதே நேரத்துலதான் தூசிய கிளப்பி விட்டுக்கிட்டு ஊருக்குள்ள ஒரு குதிரை வண்டி வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த வண்டியில கட்டியிருந்த குதிரையும் கூட பாக்குறதுக்கு பட்டணத்து குதிரை மாதிரி தான் தெரிஞ்சுது. அப்ப தாசங்கிறவன் வேகமா ஓடி அந்த வண்டி பக்கத்துல வந்து, யாரியா நீ? இந்த ஊருக்கு புதுசா வந்த மாதிரி இருக்கு. இது வரைக்கும் இந்த ஊர்ல உங்களை பார்த்ததே இல்ல. உங்களை பார்த்தா ராஜாவுக்கு காவல் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, நான் இந்த ஊருக்காரன் தான். இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்தவன். இந்த மண்ணுக்கும் எனக்கும் நிறைய சம்பந்தங்க இருக்கு. தாசு ரொம்ப ஆச்சரியமா, அப்படியா? யார் நீங்க? இது வரைக்கும் எனக்கு தெரியாதே. இந்த ஊர்ல பிறந்தவங்க எல்லாரையும் எனக்கு தெரியும். என் பேரு பாபுராவ். நான் சுப்பாராவோட தம்பி. அத கேட்டதுமே, சுப்பாராவ் தம்பி பாபுராவா? சின்ன வயசுலயே இந்த ஊருக்குள்ள திருட்டுத்தனம் பண்ணி இந்த ஊரை விட்டு நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடி போனேன்னு சொன்னது நீதானா? அப்படின்னு நினைச்சான். அப்ப பாபுராவ் கம்பீரமா, என்னோட அண்ணன் வீடு எங்க இருக்கு, காட்டி கொடுங்க. 37 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஊருக்கு வரேன். தாசு சரி அப்படின்னு சுப்பையாவோட வீட்டுக்கு அவனை கூட்டிக்கிட்டு போனான். ஆனா சுப்பையாவால பாபுராவ சரியா அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. யாருப்பா நீ? வழி தவறி வந்த மாதிரி இருக்கு. அண்ணன், நான் தான் உன் தம்பி பாபுராவ். என்னை பார்த்தாலும் உங்களால அடையாளமே கண்டுபிடிக்க முடியலையா அண்ணன்? சுப்பையா ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. 30 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு ஓடி போன தம்பி இப்படி மகாராஜா மாதிரி வந்து நிப்பான்னு அவரு எதிர்பார்க்கல. நீயா? நீ உயிரோட தான் இருக்கியா? நீ உயிரோட இருக்கிறேன்னு நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்களே தெரிஞ்சுக்கிறோம். உன்னோட அண்ணி நீ எப்ப வருவேன்னு வாசல்லே நின்னு பாத்துக்கிட்டு இருந்தா. அது ஒரு பெரிய கதை. பசி தாங்க முடியாம பசிக்காக அலைஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ட்ரெயின் வந்தது. அந்த ட்ரெயின் ஏறி நான் மும்பைக்கே போயிட்டேன். அந்த மும்பையில் ஒரு பெரிய ராஜா வீட்டுக்கு நான் போயிட்டேன். அவங்க வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க என்னை அவங்க பெத்த புள்ளையா நினைச்சு என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. பார்வதி சந்தேகமா, சித்தப்பா, சொத்து பத்த படத்துல பாக்குற மாதிரி உங்க பேர்ல ஏதாவது எழுதி வச்சிருக்காங்களா?
பாத்தீங்களா அண்ணே, உங்க பொண்ணு என்ன மாதிரியே புத்திசாலியா கேள்வி கேட்குறான். நீங்க கேட்கறது என்னவோ உண்மைதான். அந்த சேட்டு அவங்க புள்ள மாதிரி என்ன வளர்த்துக்கிட்டு அவங்க சொத்துல பாதிய எனக்கு எழுதி வச்சிருக்காங்க. என் வார்த்தையை நம்பி அந்த ஊருக்குள்ள இருக்கிற பெரிய பெரிய மனுஷங்க, பெரிய பெரிய பணக்காரங்க, ஏன் அந்த ஊரு கவர்னரே என்கிட்ட தான் என்ன முடிவெடுக்கணும்னு எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்குவாரு. சுப்பையா சந்தோஷமா, அடடா என் தம்பி கோடீஸ்வரனா ஆயிட்டான் அப்படின்னு சொன்னாரு. ஆமாங்கண்ணே, அந்த சேட்டு என் பேர்ல தான் சொத்தை எழுதி வச்சதுனால இப்ப நான் பெரிய பணக்காரன் தான். இதுக்கப்புறம் என்னோட சொத்தெல்லாம் உங்களுக்கு தான் சொந்தம். உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். இனிமே சொத்து அவளுக்கு தான். அதை கேட்டு சுப்பையா மனசு கரைஞ்சு போச்சு. ஆனா பார்வதிக்கு மட்டும் ஏதோ அவர் மேல சந்தேகமா தான் இருந்துச்சு. அதுக்குள்ள தாசு ஊருக்கு பாபுராவ் வந்ததை பத்தியும் அவனுடைய சொத்து விவரங்களையும் டங்கோர போட்டு சொன்னான். கேளுங்கப்பா கேளுங்க, நம்ம சுப்பையாவோட தம்பி ராம்பாபு மும்பையிலிருந்து மும்பை ராஜாவா திரும்பி வந்திருக்காரு. ஊருக்காரங்க எல்லாருமே பாபுராவை பாக்குறதுக்காக சுப்பையா வீட்டுக்கு வந்தாங்க. அப்ப பாபுராவ் எல்லார்கிட்டயும் ஏதேதோ கதையா அளக்க ஆரம்பிச்சான். ஒரு தடவை நான் படகுல மும்பையிலிருந்து அரபிக்கு போய்கிட்டே இருக்கும்போது தண்ணியில ஒரு திமிங்கலத்தை பார்த்தேன். அந்த திமிங்கலம் போன அந்த படகுக்கு நடுவுல வந்து நின்னுச்சு. அது என்ன பார்த்த உடனே நானுன்னு தெரிஞ்சு வழி விட்டு கொடுத்து போயிடுச்சு. அது என்ன பார்த்து வாயை திறந்த உடனே வாயிலிருந்து முத்துங்க விழுந்தது. அதை கேட்டு ஊருக்காரங்க எல்லாரும் ஆஹா ஓஹோ அப்படியான்னு கேட்கும்போது பார்வதி மட்டும் மனசுக்குள்ள திமிங்கலத்தை குச்சியை வச்சு அடிச்சாரா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தா. இது இப்படி இருக்கும்போது எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல அந்த ஊர் கோவில் பூசாரி அந்த இடத்துக்கு வந்தாரு. அவரு அங்க வந்ததுக்கு பின்னாடி ஒரு காரணமும் இருந்துச்சு. பாபு, உங்களை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. நீங்க சாதாரணமான புள்ள இல்ல, அந்த கடவுளோட புள்ள. உங்களை பார்த்து அந்த சூரியனே தலை குனிஞ்சு நிக்கிறான். பாபுராவ் பெருமையா பூசாரிய பார்த்து வணக்கம் வச்சான். சுப்பையா, பார்வதிக்கு கல்யாண வயசு வந்திருக்கு. உங்க தம்பி சொன்ன மாதிரி பக்கத்து ஊரு ஜமீன்தாரரோட பையனுக்கே பொண்ணு பேசி முடிச்சிடலாம். ரெட்டியோட பையன் கூட கல்யாணத்தை முடிவு பண்ணிடலாம். இந்த சம்பந்தம் மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னா நம்ம ஊருக்கு பெருமை சேர்ந்துரும். அது மட்டும் இல்ல, எனக்கும் நிறைய சம்பளமும் அதிகமாயிடும். அது நம்மளுக்கு ஏத்த சம்பந்தமா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நம்ம கையில துபாயில இருந்து வந்த பிரம்ம அஸ்திரமே இருக்கு. பூசாரி அந்த விஷயத்த பாபுராவ் காதுல சொன்னாரு. பூசாரி சொன்னது கேட்டு பாபுராவ் ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். அண்ணன் பொண்ணுக்கு பெரிய சம்பந்தமா பார்த்து கட்டி வச்சா ஊர்ல என்னுடைய பெருமை ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு நினைச்சான். என்ன புரோகிதரே, அந்த ரெட்டி என்ன அவ்வளோ பெரிய ஆளா? என்னோட ஸ்நேகிதங்க முன்னாடி அந்த ஆளு ஒண்ணுமே இல்ல. அங்க இப்பவே உங்க கூட நானும் அவங்க வீட்டுக்கு வரேன். ரெட்டி கிட்ட பேசலாம். என்னோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தா என் பொண்ணுக்கு அவங்க கூட கல்யாணத்தை பேசுறேன். அடுத்த நாள் காலையில பாபுராவ், சுப்பையா, பூசாரி இவங்க 3 பேரும் பக்கத்து ஊரு ஜமீன்தாருடைய வீட்டுக்கு போனாங்க. ஜமீன்தார் அவங்க எல்லாரையும் பார்த்து, யார் நீங்க? நீங்க தானா சுப்பாராவோட தம்பி? அந்த மும்பையோட பெரிய அதிபதி நீங்க தானா? எப்படி இருக்கீங்க ரெட்டி? என்னை பத்தி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களை விட பெரிய பெரிய ஜமீன்தாரெல்லாம் என்னோட நண்பருங்க. அதை கேட்டு ஜமீன்தாரருக்கு கொஞ்சம் கோவம் வந்தாலும் கூட கோடீஸ்வரன் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தைக்காக அமைதியானாரு. விஷயம் என்னன்னா, எங்க அண்ணன் சுப்பையாவோட பொண்ணுக்கு உங்க பையனை கொடுத்து கல்யாணம் பண்ணி வைங்க. எனக்கு நிறைய சொத்து பத்து இருக்கு. மும்பையில இருந்து அதெல்லாம் வந்த உடனே கல்யாணத்தை முடிச்சிடலாம். மும்பையில இருந்து ஆணையும் அரேபியால இருந்து குதிரையும் எல்லாத்தையும் இந்த இடத்துக்கு வர வைக்கிறேன். சுப்பையா, பூசாரி 2 பேருமே பாபுராவ் சொன்னது கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா ஜமீன்தார் மட்டும் ஆசையா, நீங்க உங்ககிட்ட சொத்து பத்து இருக்குன்னு சொல்றீங்க. சொத்து பத்து இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது இருக்கா அத்தாச? பாபுராவ் சிரிச்சுக்கிட்டே, என் பேச்சில உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா மும்பையிலிருந்து என்னோட சொத்து பத்து கணக்கு வழக்கெல்லாம் இங்கேயே கொண்டு வரேன். அது வரைக்கும் எங்க ஊர் ஆளுங்களுக்கும் உங்க ஊர் ஆளுங்களுக்கும் என்னோட செலவுலயே சாப்பாடை ஏற்பாடு பண்றேன். அதுக்கு நீங்க சம்மதம் சொல்லணும். என்னோட செலவுலயே நடக்கணும். அதை கேட்டு ஜமீன்தார் சந்தோஷப்பட்டாரு. கிட்டத்தட்ட அந்த சம்பந்தம் முடிஞ்ச மாதிரி தான். அதுக்கப்புறம் ஊருக்கு வந்த பாபுராவ் ரொம்ப பரபரப்பா வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தான். விருந்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணான். ஆனா அவன் கையில இருந்து ₹1 கூட அவன் செலவு பண்ணவே இல்லை. ஊர்ல இருக்கிற நாட்டார் கடையில போய் அவன் கடன் வாங்கினான். அதுவும் அவங்க அண்ணன் சுப்பையாவோட பேர்ல. அண்ணே, நீங்க கவலைப்படாதீங்க. மும்பையில இருந்து காசு வந்த உடனே அந்த சேட்டோட கடைய நம்மளே காசு கொடுத்து வாங்கிக்கலாம். நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா பணப்பெட்டி வரல. பாபுராவ் பேசுற விதமும் மாறி போச்சு.
பார்வதிக்கு அவன் மேல சந்தேகம் பலமாய்க்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் ராத்திரி நேரம் பார்வதிக்கு தூக்கம் வரலங்கிறதுனால அவ வெளியில வந்தா. அப்ப பாபுராவ் தூக்கத்திலேயே ஏதேதோ பெணாத்திக்கிட்டே இருந்தான். பாபுராவ் தூக்கத்துல அடிக்காதீங்க அடிக்காதீங்க, 37 வருஷமா நரகம்னா என்னன்னு காட்டியிருக்கீங்க, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, நான் எடுத்த நகையெல்லாம் திருப்பி கொண்டு வந்து கொடுத்துடுறேன். அதை கேட்ட உடனேயே பார்வதிக்கு அவ சந்தேகப்பட்டது உண்மைதான் அப்படின்னு தோணுச்சு. ஜக்கையா 10 வருஷம், அந்த வார்த்தை அவ மனசுல அப்படியே நின்னு போச்சு. அடுத்த நாள் காலையில ஊர் முழுக்க சுப்பையாவோட வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்துச்சு. பக்கத்து ஊரு ஜமீன்தாரும் கூட சுப்பையா வீட்டுக்கு வந்திருந்தாரு. அன்னைக்கு அந்த ஊருக்கே பாபுராவ் தான் ஹீரோ. எல்லாரும் அவனை புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. இங்க பாருங்க ரெட்டி, என் பேச்ச கேளுங்க, இன்னைக்கு சாயங்காலமே நகை நட்டெல்லாம் வந்துடும், நாளைக்கு காலையில கல்யாணத்தை வச்சுக்கலாம். எல்லாரும் சாப்பிட போய் உக்காந்தப்போ ஊருக்குள்ள திடீர்னு ஒரு வண்டி வந்து நின்னுச்சு. அந்த வண்டியில இருந்து பார்வதியும் அவர் கூட ஒருத்தரும் வந்து இறங்குனாரு. இங்க பாபுராவ் அப்படிங்கிறது யாரு? ஜக்கையா. என்னடா, என்ன பார்த்த உடனே நான் யாருன்னு ஞாபகத்துக்கு வந்ததா இல்லையா? 17 வருஷம் ஜெயில இருந்தியே, இப்பவாவது ஞாபகம் இருக்கா? யாருக்கும் எதுவுமே புரியல. மும்பையோட ஜெயிலர் இவன். 17 வருஷம் என்னோட கட்டளையில இருந்தான். இவன் படாய் பாபு இல்ல, ரவுடி பாபு. இவன் மும்பையில மில்லொன்னும் நடத்திக்கிட்டு இருக்கல, என்னோட ஜெயில தான் இருந்தான். இவன் பெரிய வியாபாரி ஒண்ணு இல்ல, என் கையால தண்டனைய அனுபவிச்சவன். இவன் ஏதோ ஒரு பெரிய பிளான தான் போட்டிருக்கான். ஜக்கையா சொன்னதுல பாபுராவோட வண்டவாளம் தண்டவாளத்துல ஏறிச்சு. அவன் அவனுடைய 10 வயசுல அண்ணன் வீட்டுல இருந்து நகையை திருடி அதுக்கப்புறமா மும்பைக்கு வந்து அங்கேயே சின்ன சின்ன திருட்டுகள்லாம் சம்மந்தப்பட்டு 10 வருஷம் அவன் ஜெயில இருந்து கழித்தினவன் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. அதை கேட்டு ஜமீன்தார் ரொம்ப கோவமா அந்த சம்பந்தம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவருடைய ஊருக்கு போயிட்டாரு. அப்போ ஊர்ல இருக்கிற மத்தவங்க எல்லாருமே பாபுராவை அடிக்கிறதுக்காக கையோங்கிட்டு வரும்போது சுப்பையா அவங்கள தடுத்து, அவனை பார்த்து யாரும் எதுவும் சொல்லாதீங்க, அவன் செஞ்ச தப்புக்கு தண்டனைய அனுபவிக்கிட்டோம். பாபுராவ் அவன் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டான். அம்மா, உன்னோட தெளிவால நம்ம குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்திட்ட. அன்னைக்கு சுப்பையா தம்பி பண்ண எல்லா கடனையும் தீர்த்து வச்சாரு. அதுக்கப்புறம் அவருடைய தம்பி கிட்ட போய், உனக்கு 2 வழிதான் இருக்கு. ஒன்னு, இந்த ஊரை விட்டு இங்கிருந்து கிளம்பி போயிடணும், இல்லனா நீ செஞ்ச தப்புக்கு இந்த மண்ணிலேயே கஷ்டப்பட்டு உன்னோட தப்ப உணரணும். பாபுராவ் அவமானப்பட்டு அவங்க அண்ணன் சொன்ன 2வது வழிய தேர்ந்தெடுத்தான். அன்னையிலிருந்து பாபுராவ் அவங்க அண்ணனான சுப்பையா கூட சேர்ந்து வயல்ல இறங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்க ஆரம்பிச்சான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நம்ம கிட்ட இல்லாத ஒண்ணு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு பில்டப் கொடுத்துக்கிட்டு இருந்தா வாழ்க்கையில நாம முன்னேறலாம் முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் இப்படி அடி வாங்கி அவமானப்பட்டு தலை குனிச்சுதான் நின்னாகணும்.